அப்புறம் நாமக்கல்லில் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சுப்பராயனுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற திமுக வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா என்று 3:40 மணி அளவில் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு அடுத்த 1 மணி நேரத்தில் திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி அவரது ட்விட்டர் பதிவில் பதிலளித்திருக்கிறார். அதில் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சுப்பராயன் அவர்களுக்கு நாமக்கல்லில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டு அதற்கான பணிகள் தோட்டக்கூர்பட்டி கிராமத்தில் நிறைவடைந்திருக்கிறது என்றும் முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்து அந்த ஓராண்டுகளாக கட்டுமான பணிகள் நிறைவடைந்து அந்த கட்டிடம் தயார் நிலையில் திறப்பு விழாவுக்கு தயார் நிலையில் இருக்கிறது என்ற பதிலை அவர் அளித்திருக்கிறார். அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருப்பதை இப்போது நாம் பார்க்கிறோம். சுப்பராயனின் அந்த கட்டிடம் சுப்பராயனின் நினைவு மண்டபம் கட்டப்பட்டுள்ள அந்த பகுதியை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொய் பேசுவதை நிறுத்த வேண்டும், பொய்யா பேசக்கூடாது என்று திமுகவின் மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி என்று ட்விட்டர் பதிவில் அளித்துள்ள பதிலில் தெரிவித்திருக்கிறார். இதனால் நாமக்கல்லில் விஜய் பேசிய அந்த பேச்சுக்கு சொன்னீர்களே செய்தீர்களா என்று அவர் கேள்வி எழுப்பினார். முன்னாள் முதலமைச்சர் சுப்பராயனுக்கு மணிமண்டபம் கட்டுவோம் என்று கூறினீர்கள், ஆனால் அதை நிறைவேற்றவில்லை என்று கூறினார். ஆனால் அதை நிறைவேற்றி இருக்கிறோம், ஆனால் இன்னும் திறப்பு விழா காணவில்லை, திறப்பு விழாவுக்கு ரெடியாக இருக்கிறது என்று திமுக மாணவர் அணி செயலாளர் நடிகர் விஜய்க்கு முதல் முறையாக அவர் பேசிய பேச்சுக்கு உடனடி பதிலை தெரிவித்திருப்பதுடன் பொய்யான தகவல்களை தெரிவிக்க கூடாது என்றும் கூறியிருக்கிறார். இதே போல நாகையில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போதும் அவர் எழுப்பிய கேள்விகளுக்கு நாகை எம்எல்ஏ ஆலூர் சானவாஸ் அவர் ஏற்கனவே அந்த பதிலை அனுப்பியிருந்தார். அவர் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக கேள்விகளை எழுப்பியிருந்தார் என்று உடனடியாக அவர் பதிலளித்தார். அதே போல இப்போது நாமக்கல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் விஜய் எழுப்பிய கேள்விக்கு அடுத்த 1 மணி நேரத்திலேயே திமுக தரப்பில் சுப்பராயன் மணிமண்டபம் தொடர்பான பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கண்ணன்.